வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பத்ராயன் என்ற ஒரு பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் எங்களோட டீமோட தான், எங்களோட பகடியாக டீமோட தான் வந்திருக்கிறோம். அதோட வந்து எங்களோட வந்து மியூசிக் டைரக்டர் பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளையும் வந்திருக்கிறேன். அதோட வந்து இன்றைக்கு நாங்கள் எங்களோட ரணதீரன் திரைப்படத்தோட இயக்குனர் மற்ற அந்த படத்தில் வந்து வேலை செஞ்ச மற்ற நண்பர்களோட சந்தித்து சாப்பிட்டு ஃபன் எடுக்க தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மீன் புட்டு. அப்போ கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. நீயும் மீன் தெரியும், நான் கிட்ட. இது வந்து மீன் புட்டு. இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கேன்னா மீன் நெத்தலி போட்டு ஒடியல்மா கருவாடை போறதுக்கு முதல் இருந்த ஸ்டேஜ். நெத்தலி வந்து கருவாடை ஆகிறதுக்கு முதல் இருந்த ஸ்டேஜ். அதாவது மீனா இருக்கு, கருவாடை காய வைக்க முதல் இருந்தது. இதுக்குள்ள வந்து ஒடியல்மா. இது வந்து ஒடியல்மா இல்ல ஒடியல்மா புட்டு அப்படி சொல்றான். நல்லா இருக்கும். ஒடியல்மாவில் புட்டு, ஒடியல்மா புட்டுக்குள்ள வந்து மீன் எல்லாம் போட்டு மரக்கறி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கு. இது வந்து யாழ்ப்பாணத்துல இப்ப செய்யறது. யாழ்ப்பாணம் தான் செய்யறா இப்ப செய்யறவங்க கமெண்ட் போடுவாங்க. அப்ப நாங்கெல்லாம் யாழ்ப்பாணத்துல இப்படிதான் சாப்பிட்டது இல்ல, இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் சாப்பிடுறோம். எந்த இடத்துல இந்த ஒடியல்மா என்னன்னு செய்யறேன் சொல்லுங்க. அடுத்தது ஒடியல்மா என்னன்னு செய்யறேன்டா, என்னன்னு செய்யறது காய வச்சு பச்சை காய வச்சு அதை அடிச்சு காய வச்சு போட்டு அதை இடிச்சு இதுல அடிக்கும். நிறைய மரக்கறி போட்டிருக்கு, பயத்தங்காய். ஆனா வேறு என்ன போட்டிருக்கீங்க? பூசணிக்காய், முருங்கையில புதங்காப்பு மரக்கறி தான். பெரிய மரம் வந்து வர மரக்கறி தான். கத்தரிக்காய், மாங்காய், முருக்கமில, பயத்தங்காய், தேங்காய்ப்பு, மற்ற ஒடியல்மா, மற்ற மீன். ஒடியல்மா புட்டு, நெத்தலியும் சாலமாங்கம்மா. ஒடியல்மா புட்டு செய்யறேன். நெத்தலியும் நெத்தலி மீனும் சால மீனும். சாலமாங்கு சரியான சின்ன மீன். ஆனா இதுல வந்து நிறைய சத்து இருக்கு. இப்பெல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ எங்களோட இந்த ரணவீரன் சொல்லி ஒரு குறும்படம் உண்டு. இப்போ நான் சொல்லி என்ன காட்டிங்கன்னா திரைப்படம் சொல்லுவா, கட்படம் அப்படியே ஓடுவோம். ரணதீரன் சொல்லி ஒரு திரைப்படம் உண்டு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முதல் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தோட இயக்குனராக எங்களோட இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அவராக இந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு செஞ்சிருந்தவர். அதோட வந்து எங்களோட இங்கே பாருங்க ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறேன். யாழ்ப்பாணத்துல வந்து இப்ப வளர்ந்து வர்ற ஒரு இசையமைப்பாளர், மோஸ்ட் ப்ராமிசிங் மியூசிக் டைரக்டர் பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை. அவர் இருக்கிறேன். அவரோட எங்கட ரணதீரன் திரைப்படத்துல இயக்குனரும் படத்துல நடிச்ச அண்ணா ஒரு ஆளுமங்களோட இருக்கிறேன். ரணதீரன் படம் பாக்குறதுக்கு முதல் நீங்க வந்து ஆப் ஸ்டோர்ல போய் பப்ஜி டவுன்லோட் பண்ணி ஒரு மத்தியானம் விளையாடிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு வடிவா அந்த படம் விளங்கலன்னு சொல்லி கேட்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லா வந்து அந்த கேம்ஸை வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்திருக்கிறேன். பருத்தூர் SS காம்ப்ளெக்ஸ்லயும் வந்து போட்டவர், யாழ்ப்பாணம் ராஜா தியேட்டர்லயும் வந்து போட்டவர். பருத்தூர் SS காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு ஃபுல் கிரவுண்ட் ஒன்று வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைச்சிது. யாழ்ப்பாணத்துல வந்து அந்த அளவு சப்போர்ட் ஒன்று கிடைக்கல. திரும்ப இன்னொரு ராஜாவில் போட போறார். நீங்கள் எல்லாரும் கட்டாயம் போய் பார்க்கணும். எப்போன்ற சொல்லி அந்த டேட் வந்து அறிவிப்பேன். இப்போ வந்து புட்டு சாப்பிட்டாச்சு. அப்படியே புட்டு இருக்குன்னு நினைக்காங்க. நான் புட்டுல இந்த மீன் தான் நிறைய சாப்பிட்டேன். நான் நல்லா இருக்குது. இப்போ வந்து இங்கே இருந்து அப்படியே வந்து நாங்கள் கடற்கரை போக போகிறோம். அங்கே போய் வந்து அங்கேயும் வந்து வேறு சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். இங்கே வந்து இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறதே வந்து சாப்பிட்றதுக்காக தான், என்ன ஃபன் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து இன்னும் வந்து இந்த ரணதீரன் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். அப்படித்தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு பாரம்பரிய உணவு. உண்மையா சொல்ல போனா இப்ப வந்து இல்ல தான், பெரும்பாலும் இல்லை. இப்ப வந்து எல்லாம் வெள்ளமா புட்டு தான். சாப்பிட்டோம். இப்ப நாங்க அடுத்த கடற்கரைக்கு போறோம். அங்க போய் வந்து மெட்ட சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிடுவோம். என்ன செய்ய போறோம்? நீராட போறோம்.
இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து பத்திராய் தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட வந்து எங்களோட பகடியா கேட்போம் டீம் மியூசிக் டைரக்டர் ஜெஃப்னா மோஸ்ட் ப்ரொமிசிங் மியூசிக் டைரக்டர் பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளையும் வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன பாலையில் திரைப்படத்துக்கு வந்து ஒரு மியூசிக் செஞ்சவர். அதோட வந்து எங்களோட பகடியா கேட்போம் சேனலில் வந்த குறும்படங்களுக்கு எல்லாத்துக்கும் இவரான் மியூசிக் டைரக்டர். மற்ற வேறு பெரிய பெரிய ப்ரொஜெக்டுகளை வந்து ஆள் செய்கிறேன். அப்படி தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பகடியா கேட்போம் யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோட இணைஞ்சிருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ரணதீரன் மைக்கை வந்து நீங்கள் மறைச்சு கொண்டு எடுக்கிறீங்க, சவுண்ட் எடுக்கிறது தெரியல. ஓகே வாங்க அப்படியே நாங்கள் கடற்கரைக்கு போவோம். கூளுடன் ராணா இது நீ என்ன கூழ் குடிக்கிறதா காணையில அந்த பாடி பாடி நாசமாக்கிட்டு அள்ளி எறிஞ்சிட்டு போவோம் போய் கடைசியில எல்லாம் அள்ளி எறியலாம். எனக்கு நண்டுகிட்ட ஒன்றும் பெரிய இல்லை, எனக்கு நண்டே காணும் ரணதீரன் டைரக்டர் ஆம்பட் மணியன் எங்களோட இவர் தான் எங்களுக்கு தந்தவர். அவர் தான் இப்போ சப்ளை பண்ணி கொண்டு கூடை சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பயங்கரமான உறவை போட்டுட்டு வீட்டா போக கடையில பார்த்து தர முடியல, பைக் நீ பாட்ட வேண்டி வரும். சரியான ஒரு கூழ் உரை பார்த்தா பயங்கரமா இருக்கு. இவர் வந்து சத்தம் மூலம் குடிச்சிட்டு இருக்கிறேன். விடிய ஒரு மீன் புட்டுன்னு சொல்லி ஒரு ஐட்டம் மட்டும் வந்து அதில் உரைப்புமே ஒன்றும் இல்லை, வேற லெவலாக இருந்தது. இது நல்லா இருக்கு. ரிப்போர்ட் மீட் போட்டு விடுங்க. நல்லா இருக்குதான், உரைப்பு தான் கூட வேறு. அருமை. நெருப்பா அப்படி அப்படி ஆளுக்கு சேர்த்து இதுல ஊத்தி போடாத. குளிப்பாட்டி இதுல இந்த இருக்கிற கைடம் வந்து இந்த ரணதீரம் படத்துல வந்து வேலை செஞ்ச ஆக்கள் இருக்கிறேன். இயக்குனர் ரணதீரம் படத்துல இயக்குனரா எல்லாருக்கும் வந்து பூல் ஊத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லாம நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சட்னி இல்லை, அங்கேருந்து வந்தீங்க அப்புறம் சட்டை சாப்பிடாம போடுறோம். அண்ணா உங்களை முறை போனா கவனம் கவனம் வீட்டு கொண்டு போகல. ஆனாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோறு கொஞ்சம் போட்டிருந்தா கொஞ்சம் இது கொஞ்சம் இல்லாம இருக்கும். இதுக்கு கொஞ்சம் இருக்கும் கூடி சன்னிதான் கொஞ்சம் இல்லாம போயிருக்கும். போட்டிருந்தா கனவா நண்டு கால் பயத்தங்காய் சோறு மீன் எல்லா ஐட்டமும் போட்டிருக்கேன். ஒடியல்மா எல்லாத்தையும் விட மிளகாய் தான் கூட போட்டிருக்கேன்.
ஆனவா இருக்கிற இடத்தையும் ஒரு மென்ஷன் பண்ணி விடுங்க. பத்திராயம் வடமராட்சி கிழக்கு. வடமராட்சி கிழக்கு பரவடி கிழங்கு நல்லா இருக்கு. உரைக்குது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பயங்கரமா உரைக்குது. 2 கால் சும்மாவே இழுப்பான் கூலண்டா போட்டு விளாடுறாங்க. போன வச்சுட்டு 3வது போகுது. சாரை ஊத்தாம சக்கையிலே முடைக்கிற ஊத்துங்க. சக்கா முடிஞ்சு விட கொஞ்சம் துறந்து வச்சிருந்தா சாடி இறுகி இருக்கும். எல்லாம் கலந்து வந்து பாம்பு சத்தம் போடுற மாதிரி சத்தமா தாங்கடாங்க. சத்தம் நாங்களா போட இல்ல தாங்களா சத்தம் நாங்களா போட இல்ல தாங்களாவே வருது. உரைப்பு தாங்க இல்லாம தாங்களாவே சத்தம் பெறுது. கடைசியில இயக்குனருக்கு கூலி இல்லாம போயிட்டுது. அதான் பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். 2 வாலி முடிஞ்சது. உள்ளாட்டு கத்தரிக்காய் எல்லாமே கேக்குது இப்ப எடுத்து வாங்கிட்டுவேன். அண்ணா குடிங்க குடிங்க. அண்ணா நீங்க குடிங்க. அண்ணா இல்ல நான் 2 நல்ல வாங்கிட்டீங்க உங்களோட செஞ்சு உரைப்பு கூடி வந்து மண்டை குழம்பிட்டு மியூசிக் டைரக்டருக்கு எங்கட பாலநிலம் படத்துல மியூசிக் டைரக்டருக்கு மண்டை குழம்பிட்டு உரைப்பு கூடி. இங்க பாருங்க வேர் தோழுது. இங்க பாருங்க பரவாயில்ல முடிச்சிட்டீங்களே. ஒரு பிடி நண்டை வந்து போட வேண்டியதான். அந்த சும்மா மியூசிக் போட பஞ்சு படமே இதில் ஊற்றி விடினா அந்த அவங்க பார்க்காம இதுக்கு நீங்க போட்ட ஐட்டத்திலே நண்டு தான் போறல மணியாரு. நண்டு மட்டும் தான் உங்களுக்கு வந்துடா கூட. அது மட்டும் தான் வர இல்ல. எனக்கு ஒரு கடவை அடியால அந்த நண்டை பிடிச்ச குழம்பா எடுக்காம தண்ணி ஊற்றிட்டு 5 குடிச்சா 3 வண்டி வந்துடும். கத்தரிக்காய் கிடைக்காது. வீட்டை முடியலாம் பிரச்சனை பொருளோட காணையில தானே. அண்ணா உங்களுக்கு இது கனவா நீ குடி அங்கே வந்து குடிக்காத போக ஹலோ உங்களை விட்டது கூட எப்படியா குடிங்க. குடிக்கணும் படிவா குடிக்கணும். கரும்பு கீழே கிடக்கும் சக்கை நேரா கீபோர்ட்லனே தரமா. போட் ஒரு போட்டுக்கு மேல இன்னொரு போட் பேருது. போட்டை கவுட்டு வச்சு ஒன்று வராங்க பாருங்க. ஒரு போட்டுக்கு மேல இந்த கிடுகெல்லாம் கவுட்டு வச்சு அதுக்கு மேல இன்னொரு போட் ஒன்று கவுட்டு கொண்டு வராங்க. இந்த இடத்த பாருங்க. இந்த இடமெல்லாம் வந்து இந்த ரணதீரன் திரைப்படம் வந்து இவர் இந்த இடங்களெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கு. இது புதைக்குமே என்ன கால் வச்ச அவ்வளோத்துக்கு
இவர் வந்து ரணதீரன் திரைப்படத்தின் இயக்குனர். இதை கட் பண்ணணுமா? இந்த கட் பண்ணணும். கட் பண்ண மாட்டோம், அப்படியே தான் போடுவோம். சரியா? இவற்ற படம் வந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்தது. நிறைய ராஜா தியேட்டர்லேயும் வந்து மற்ற இங்கே பருத்தூர் எஸ்எஸ் காம்ப்ளெக்ஸ்லேயும் வந்து வெளியிடப்பட்டது. நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்போ வந்து திரும்பவும் வந்து அந்த படத்தை வந்து ராஜா தியேட்டர்ல வந்து திரையிடுறதுக்கு வந்து திட்டமிட்டு இருக்கிறார். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் வந்து எதிர்பார்க்கிறேன். அதுக்கு எப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அந்த டேட் விஷயங்களை வந்து இவர் வந்து இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த திரைப்படம் வந்து 190% அளவு வந்து இந்த கிராபிக்ஸ் வேலையில வந்து விஎஃப்எக்ஸ் சொல்ற அந்த வேலையில வந்து தான் கொண்டிருக்குது. அந்த முழு வேலையை வந்து இவர் ஒரு ஆளை தான் செஞ்சிருக்கிறார். இவர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்ப கலைஞர் தான். இந்த படம் வந்து 2K கிட்ஸ் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். நாங்களும் பார்த்து எங்களுக்கும் பிடிச்சிருக்குது. முக்கியமா பப்ஜி வெறியர்களுக்கு பிடிக்கும். பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ராக்களுக்கு வந்து இந்த படம் வந்து சரியா பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து அந்த கேமுக்குள்ள போய் தான் இந்த ஸ்டோரியை வந்து தொடங்குது. மற்ற கொஞ்சம் வயசுல கூடினாக்களுக்கு வந்து இந்த கதை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நீங்க வந்து தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க. ஆப் ஸ்டோர்ல ஐபோன் ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. எதுலயோ டவுன்லோட் பண்ணி ஒரு மத்தியானம் விளையாடி பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சாம்சங் சொல்லி சொன்னா பிளே ஸ்டோர்ல, ஆப்பிள் போன் சொன்னா ஆப் ஸ்டோர்ல வந்து பப்ஜி சொல்லி போட்டு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இந்த கேம் விளையாடுற ஆட்களுக்கு வந்து இந்த படம் வந்து சரியா பிடிக்கும். வயசு போன ஆட்களுக்கு வந்து வயசு போன ஆட்கள் மீன்ஸ் ஒரு 40 வயசுக்கு கூடின ஆட்கள் 50 வயசு கூடின ஆட்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த ஸ்டோரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விளையம் கொண்ட கஷ்டமா இருக்கும். நார்மலா இருக்க அந்த யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாம் வந்து இந்த படம் வந்து பிடிக்கும். இவற்ற அந்த முயற்சி வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு பருத்தூர் எஸ்எஸ் காம்ப்ளெக்ஸ்ல வந்து ரணதீரன் திரைப்படம் வந்து திரும்பவும் வந்து போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்க அண்ணா இங்க முள்ளால குத்தி கொண்டிருக்கலாமா என்ன மனுஷனையா. திரும்பவும் வந்து யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கத்துல வந்து இன்னொரு கிழமைக்குள்ள வந்து இந்த படத்தை வந்து திரும்பவும் வெளியிட வந்து தயாரா இருக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாடியா கேப்போம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாடியா கேப்போம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரணதீரன் திரைப்படத்தை வந்து 11ஆம் தேதி பருத்தூர் எஸ்எஸ் காம்ப்ளெக்ஸ்ல எல்லாரும் போய் பாருங்க. ஓகே, டாடா, பாய் பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் பாய்.